ஜியோ டியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிரட்டும் எஸ்ஐஆர் நடுங்கும் கட்சிகள். அப்படி என்னப்பா அந்த எஸ்ஐஆரில் இருக்குது, ஏன் இப்படி கட்சிகள்லாம் நடுங்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதான் எஸ்ஐஆர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்திய தேர்தல் வாக்காளர்களோட எண்ணிக்கையை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்க்குறது தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியான கியானேஷ் குமார் அப்படிங்கிறவரை அறிவிச்சிருக்கிறாரு. இவர் வந்ததுலேருந்து தான் பெரிய ப்ராப்ளமே ஆகிக்கிட்டு இருக்குது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. அது வேறு விவாதம், அது அப்புறம் பார்க்கலாம். இந்த எஸ்ஐஆரை ஏன் இப்போ எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லாஸ்ட்டு இப்போது பீகாரில் பண்ணியிருக்காங்க. பீகாரில் பண்ணி அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ராகுல் காந்தி ஓட் ஷோர் யாத்திரைலாம் நடத்தினார். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆரில் என்னென்னலாம் கிடுக்குப்பிடி போட்டு என்னென்னலாம் டிமிக்கி வேலை குத்து எப்படியெல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வர்றதா எதிர்க்கட்சிகள் பயப்படுது. இதனால தான் எதிர்க்கட்சிகள் நடுங்குது. இந்த எஸ்ஐஆரை இப்போ பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருந்தாங்க. அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரும் அப்புறம் தலித்துகளும் தான். அந்தனால ஓட் ஷோர் யாத்திரை அப்படிங்கிறத இவர் பண்ணி அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போய் கேஸ் போய் அதை திரும்பவும் ஒரு 35 லட்சம் பேரை சேர்த்ததாக தகவல் இருக்குது. ஸோ இப்போ இதை 12 மாநிலங்களில் திருப்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டு அதுக்கான இதெல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தோட ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். ஆதார் இதில் முக்கியமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையும் இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கு. இதுதான் கட்சிகள் நடுங்கிறதுக்கான காரணம். இவங்களே கொடுப்பாங்களாம், அப்புறம் இவங்களே இல்லைங்குவாங்களாம், அந்த மாதிரி கதையாக இருக்குது. ஸோ அதனால தான் எதிர்க்கட்சிகள்லாம் இதை எதிர்க்கிறாங்க. சில கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டான கட்சிகள் இதை வரவேற்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆரை இப்போ 12 மாநிலங்களில் எடுத்துகிட்டு வராங்க. அதோட கணக்கு என்ன அப்படிங்கிறத தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் நிறைய போட்டிருக்காங்க. எப்படிலாம் இது வேலை செய்யும், எப்படிலாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அது சாமானிய மக்களுக்கு புரியாது. அதனால தான் நம்ம இதை ஒரு சிம்பிளாக விளக்குற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எஸ்ஐஆர் 4ஆம் தேதி துவங்குது. 4ஆம் தேதியிலேருந்து 12 மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசத்துலையும் துவங்குது. வீடு வீடாக 4ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி வாக்காளர் டிராஃப்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி மெயினான லிஸ்ட்டு வந்துடும். இதுக்கு அதிமுக ஆதரவு ஏன் தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிமுக எப்போவுமே பிஜேபி சப்போர்ட்டிங் ஆகிப்போச்சு. இப்போது அது பிஜேபியோட அடிமை கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலைங்க. அப்போது அதனால் அதிமுக இதுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஆனால் திமுக மட்டும் அதோட இந்தியா கூட்டணியில் இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, நீங்கள் எஸ்ஐஆரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க. அப்படி நடைமுறைப்படுத்துறதா இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட வாக்கு வங்கியாக இருக்கிற சிறுபான்மையின மக்கள், அப்புறம் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மக்களை நீக்கிற மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற அந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி என்னென்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அட்லீஸ்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் ஆஸ் எ ப்ரோட்டோக்கால் படி வர்றது தான். அவங்கக்கிட்ட எந்த டிஸ்குவாலிஃபைடு வழக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அண்டர் லா படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு என்னென்ன எதனால் இது தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே இறந்தவங்களும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடம்பெயர்வு செய்தவங்களும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. ஸோ எஸ்ஐஆர் கம்பல்சரி தேவைப்படுது. அப்புறம் டபுள் என்ட்ரி நிறைய இருக்குது, அதனால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீடாக பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்னு ஒருத்தவங்களை நியமிப்பாங்க. அவங்க வீடு வீடாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணணும். மக்களாகிய நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் என்ன எவிடன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த எவிடன்ஸ் தான் முக்கியம். ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர்ஸ் ஐடி கிடையாது. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பாஸ்போர்ட், அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கான ஐடி, அந்த மாதிரி ஒரு 12 ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. அந்த ஆவணங்கள் படி தான் நம்ம அதை ஃபில்அப் பண்ண முடியும். ஆதாரம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பீகாரில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருந்ததுனால அதை இப்போவும் ஆதார் கார்டை ஒரு சின்னத திருத்தத்தில் சேர்த்துக்கிறாங்க. பட் அது ஃபுல் எவிடன்ஸாக இருக்காது. அதில் ஃபார்ம் 6
ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இடர்பெயர்வு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு என் பேர் தவறாக இருக்குது இல்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபார்ம் 6, ஃபார்ம் 8 அந்த மாதிரி ஃபார்ம்ஸு அவங்க கொடுக்குறதில்ல. நம்மளுக்கு எது தேவையாக இருக்குதோ அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் போட்டிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்குங்க. அதில் பாருங்கள், ஆதார் கார்டு மஸ்ட் கிடையாது. அப்புறம் ஓட்டர்ஸ் ஐடி எடுத்துக்க மாட்டாங்களாம். அவங்க பாஸ்போர்ட்டு முக்கியம் பண்ணுறாங்க. இந்தியாவில் எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்குது? இந்தியா மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 8% தான் பாஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் முக்கிய ஆவணமாக இருக்குது. அப்போ அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ரூரல் ஏரியாவில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எஸ்ஏஆர்னா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் அவங்க வந்து கணக்குப்படி வச்சு தான் இந்த கணேஷ்குமார் வந்துட்டு பிஜேபி சப்போர்ட்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் எது வந்துட்டு அந்த பிஜேபி தவிர எதிர்க்கட்சியாக இருக்கிற அந்த ஆளும் மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டா ஈஸியாக வந்து அவங்கள சார்ந்த கட்சிகள் வந்துட்டு வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் இதை செய்கிறதா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வசிக்கிறாங்க. அதில் வந்துட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக அதை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன்னா பீகாரில் எப்படி 65 லட்சம் பேரை வந்து நீக்குனீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேலியே போய் பார்த்துட்டு போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி கூட. ஸோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா 17.7% சிறுபான்மை மக்களோட ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டு யாருக்கு உழுவுதோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது. அப்போ அந்த அதிக அளவு இருக்கிற அந்த ஓட்டுகளை வந்துட்டு ஓட்டு இருந்தால் தானே நீ போடுவே, இல்லாமல் ஆக்கிட்டால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் தான் இந்த சித்து வேலைகளை வந்து செய்கிறதா வந்துட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், திமுக, அப்புறம் ஆர்ஜேடி எல்லாருமே சொல்கிறாங்க. இது பீகாரில் நடந்த கூத்து பஞ்சாயத்து, அது முடிஞ்சு போச்சு. அது வந்து இப்போ திரும்ப வந்துட்டு இப்போ பீகாரில் எலெக்ஷனே வரப்போது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். பீகாரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சி சார்ந்த பிஎல்ஏக்கள் வந்துட்டு ரொம்ப துடிப்போடு செயல்படணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பூத்துலேயும் யார் இருக்கிறா. மொத்த ஓட்டே வந்து ஒரு பூத்துக்கு 1200 ஓட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1200 ஓட்டில் டபுள் என்ட்ரி எத்தனை, யார் யார் இறந்திருக்கா, யார் யார் இடம்பெயர்வும் நடந்திருக்கா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அந்த கட்சிகளை சேர்ந்தவங்க பிஎல்ஏக்கள் வந்து பிஎல்ஓக்கு சொல்லணும். பிஎல்ஓ வந்து அதுக்கப்புறம் ஏஇஆர்ஓ அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இஆர்ஓ வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம்னு இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வரும். ஸோ இந்த 12 மாநிலங்களில் இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். கிராமப்புற மக்களுக்கு தெரியலனா அந்தந்த கட்சி சேர்ந்த பிஎல்ஏக்கள் வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைங்க, அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இந்த ஞானேஷ்குமார் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் நடக்குது. இது எங்கே கொண்டு போய் முடிக்க போதோ தெரியல. ஆக மொத்தம் குளறுபடிகள் இருக்குது. அதுக்கான தீர்வுகளை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிப்போம். ஸோ வந்து இந்த எஸ்ஐஆரில் பாதிப்பு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிகமாக இருக்குது, ஆளுங்கட்சிக்கு இல்லை. அதனால தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதும் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுமா இந்த பயணங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இடம்பெயர்வு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாநிலத்திலே ஓட்டு கொடுத்தா அந்த ஒவ்வொரு மாநிலத்தோட தனித்தன்மை வந்து கெட்டுப்போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. இதனாலேயும் அந்தந்த மாநில கட்சிகளும் வந்து தன் மாநில மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அவங்கவுங்க மாநிலத்தில் தான் அவங்கவுங்கள வந்துட்டு ஓட் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு தரமான வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.